இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலியமாய் இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். இந்த 6 மாதமாக கண்ணையுமை போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் அதிகாலை வேளையில் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தைக்காக ஒரு கண்களை மூடி ஜெபித்து அந்த வார்த்தைக்காக கடந்து போவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே 6 மாதமாக கண்ணைமை போல் பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு இந்த 7ஆம் மாதம் அதிகாலை வேளையிலே உங்களுக்கு காண கிருபை செய்து உங்களுக்கு சோதனை ஐயா. இந்த காலை வேளையிலே அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கு உண்டான வாக்கு தத்தத்தை அருளை பண்ணுங்கப்பா. அதிலே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்தி செல்லுங்கள், பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்க வேண்டிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டு போலவும் இருப்பார். பாருங்க, எவ்வளோ வத்தி போச்சு, காஞ்சி போச்சு, வாழ்க்கை வறட்டி ஆகி போச்சு நினைக்கிறீங்களா? இந்த 6 மாதம் அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து பாருங்க வற்றாத நீர் ஊற்ற அவங்கள மாற்ற போகிறாராம். இந்த 7ஆம் மாதத்தில் இதமுள்ளதாக போகிறான். எலும்புகள்லாம் எப்படி இருக்கலாம்? ஒன்றுமேல சோர்ந்து போயிருக்கலாம், சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனை போயிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் இதமுள்ளதாக போகிறார். சமாதானத்துக்குள் நடத்த போகிறன்றார். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறேன். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த போகிறாராம். சமாதானமாக நடத்த போகிறான். இந்நாள் வரை எப்படியா இருந்திருப்பேன் மகளே? இந்த 6 மாதம் உன்னை 2025 வருஷம் தொடங்கி இந்த 6 மாதம் எப்படியோ போயிருக்கலாம். இப்போது உன்னை வாழ்க்கை நிதமுள்ளதமாக்க போகிறான். உன் நித்தமும் நடத்த போகிறான். அதுக்கு தான் அந்த வசனத்தை பேசுகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்கள், இந்த 2025 தொடங்கி 6 மாதமாக வறட்சியான காலங்களில் பாருங்கள் எவ்வளோ வறட்சி, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வியாதி எல்லாம் நெருக்கிச்சு. வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, ஆத்மா அழிஞ்சு போகாதபடி வரையும் காத்தனே மகனே மகளே. ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்ல வார்த்தை. ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளவாக்குவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ், டாக்டர் கூட சொல்லியிருக்கலாம். உன் எலும்புகளை இதமுள்ளதாக ஆக்கி, என் மகன் எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த 6 மாதத்தை கடக்க செய்து 7 மாதமாக இந்த எலும்புகளை எல்லாம் இதமுள்ளதாக ஆக்கி அவர் எப்படி வச்சுக்கிறாருன்னா, எலும்புகளை இதமுள்ளதாக ஆக்கி நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டு போல இருப்பார். நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் இது மூலமாக ஆயிடுச்சு. சமாதானம் சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தருங்க? நீரோட்டம் தான். ஒரு சமாதானம் தான் வந்துச்சுன்னா வீட்டில் என்ன எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் எப்படி இருக்குங்க? செழிப்பாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கை அப்படி தான் செழிப்பாக மாற்ற போகிறாங்க. இந்த 7ஆம் மாதத்தில் அதிகாலை வேளையில் இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். இந்த 6 மாதம் கடந்து போயிருக்கலாம். 2025 பிறந்து 6 மாதமாக ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில், அப்படி சூழ்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீர் ஊற்று உங்களை வைக்க போகிறார். பயப்படாத மகனே மகளே, உன்னை வற்றாத நீர் ஊற்றை போலவும் உன்னை வைக்க போகிறார். உன் குடும்பத்தை சீரப்படுத்த போகிறார். என்னென்ன காரியத்தில் தடையாக இருக்கிற தடையெல்லாம் உடைத்து போட்டார். இந்த 7ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களோட பேச்சு கொண்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்கள், இந்த 6 மாதத்தை வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மா திருப்தி ஆக்கின, உன் எலும்புகளை இதமூலம் ஆக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலும் இருக்க போகிறீங்கப்பா. வற்றாது வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் பணம் குறையாது. வற்றாத நீர் ஊற்று, எதை கேட்டாலும் பாஸ் வந்துக்கினே இருக்கும். எதை நினைக்கிறதோ அது நடக்க போகிறது வாழ்க்கையில். எது குறைவாக இருந்துச்சு நிறைவாக்க போகிறாராம். வற்றாத நீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். கண்மலையிலிருந்து வருது பாருங்க, கண்மலை ஊற்று. அதுமாரி ஆண்டவர் உங்களை வைக்க போகிறாருங்க. இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், உங்கள் குடும்பங்களை குருவிகளாக நிறைவாக்கி கண்மலையான இயேசு கண்மலை வெடிப்பிலிருந்து நீரூற்றாய் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வசனம் மூலமாக வந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாய் தேவனுடைய நாமத்தை மையப்படுவது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.